தெரியும். நான் 14 வயசுலேருந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு வரேன். நான் இத்தனை வயசுலேருந்து கரெக்ட், கரெக்ட், மாஸ்டர்பேட் கரெக்ட். பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணும்போது இவ்வளோ நிமிஷத்துக்கு மேல என்னால ம், 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 இது ம், பண்ண ம், முடியல. ம். இப்படியெல்லாம் இருக்கு. நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? இதுக்காகவே திருமணத்த தள்ளி போடுறவங்க ஆமா, இருக்கலாம். ஆமா. பெண்கள்ட்ட ம், ம், பேசுறதுக்கே ம். பயப்படுறவங்க இருக்கலாம். யார்ட்டயாவது நான் போய் எனக்கு வந்துட்டு தொட்டாலே வந்துரும். இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ரைட், ரைட், ரைட். இதுல எதுதான் ஆண்மை குறைபாடு அப்படின்னா, அது என்னதான் ஆண்மை குறைபாடு? எனக்கு தெரிஞ்சு அது மனக்குறைபாடா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இல்ல நீங்க ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. இன்ஃபாக்ட் வந்து மேரேஜ்ன்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே, எல்லா ஆண்களும் ஆர் ராதர் லைக் ப்ரிடாமினன்ட்டா இப்ப நான் பார்க்குறேன். நான் வந்து என்னுடைய செக்ஷுவல் மெடிசின் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றப்போ, என்னுடைய ஐடியா என்ன? பேசிக்கலி ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ஒரு ஐடியாவோட தான் இப்ப வந்து யூரோப்ல போய் அந்த எஃப்இசிஎஸ்எம் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பண்ணது. இங்க வந்து பார்த்தா, கதையே அப்படியே உல்டாவா இருக்கு. வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாரும் 20லேருந்து 35 வயசுக்குள்ள தான் வராங்க. இது 40க்கு மேல இருக்கிற ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு வர்றது. இப்போ நெறைய பேருக்கு என்ன டவுட்டு? நான் இவ்ளோ 14 வயசுல நான் மாஸ்டர்பேட் பண்றேன். ஸோ என் பாடில இருந்து இவ்ளோ ஸ்பெர்ம் வெளில போயிருக்கு. ஸோ அதனால என்கிட்ட ஸ்பெர்மே இல்லன்னு நெனைக்கிறேன். ஸ்பெர்ம் வந்து ரொம்ப நீர்த்து போயிருக்கு. ரொம்ப கம்மியா ஸ்பெர்ம் வருது. ஏன்னா மாஸ்டர்பேஷனோட அத வந்து திருப்பி லிங்க் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன நடக்குது? 40 வயசுக்கு மேல அவங்களுக்கு பிரச்சனை வந்தா, ஓ! இதோட நம்ம இருந்தாகணும். இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. 40 வயசு மேல எதுக்குப்பா செக்ஸ்? நம்ம ஒய்ஃப் வந்து எனிவே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி எல்லாத்தையும் கண்டதையும் படிச்சுட்டு, வந்து எனக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் இருக்குன்னு பேசுற மாரி ஒரு குரூப். ஸோ இது காலேஜ் பசங்கள்லேருந்தே நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 19, 20லேருந்து ஐ அம் சீயிங். ஸோ ப்ராப்ளம் வந்து எப்ப ஆரம்பிக்குதுன்னா, இந்த கல்யாணம்னு ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டா தான், இந்த பழைய ஸ்டோரி எல்லாம் எடுத்துன்னு வருது. ஸோ நான் வந்து அந்த டைம்ல மாஸ்டர்பேட் பண்ணேன். நான் எப்போ போர்னோகிராஃபி பார்த்தேன். இந்த கதைல்லாம் வருது. எனக்கு கொஞ்சம் சரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எரெக்ஷன் வருது டாக்டர். ஆனா வந்து முன்ன இருந்த மாரி இல்ல. இவருக்கு வயசு என்ன 30. எப்படி எரெக்ஷன் இருக்கணும்? 16 வயசுல எத பார்த்தாலும் எனக்கு எரெக்ஷன் வரணும். நீங்க 30 வயசு நீங்க வந்து அடுத்து வந்து எப்படி வந்து ப்ரமோஷன் வாங்கணும்னு பார்க்குறீங்க? எப்படி வந்து ஒரு வீடு கட்டணும்னு பார்க்குறீங்க? எப்படி வந்து ஒய்ஃப ஹேப்பியா வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க? இதுல எப்படி வந்து உங்களுக்கு வந்து அத பத்தி யோசிச்சாலே எப்படி வரும்? ஆப்வியஸ்லி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரே ப்ராப்ளம் ப்ரிடாமினன்ட்டா 90% இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும்னா, இட் இஸ் ஒன்லி சைக்காலஜிக்கல். பயம். பயத்த தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த மாரி ஒரு டெஸ்ட் எடுத்து நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணோம்னா, அவங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். என் பாடில ப்ராப்ளம் இல்ல. ஐ அம் ஆல் ரைட். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இதுக்கு மாறாக என்ன நடக்குது நம்ம ஊர்ல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கும்பல் அப்படியே போய் தெரியாதவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு, வயகரா மாத்திரை எடுத்து கடைசியில கல்யாணம் போறப்போ, அவங்க வந்து தே கெட் யூஸ்ட் டு ஒன் ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன். அதாவது நீங்க வயகரா போட்டா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட உங்க எரெக்ஷன் வந்து அப்படியே எப்ப நீங்க வயகரா ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு 40 கம்மியா வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தேவையில்லாம வயகரா போட்டா என்ன ஆகும்? உங்க எரெக்ஷன் வந்து பயங்கர ராக் ஹார்டா இருக்கும். ஸோ அந்த எரெக்ஷன பார்த்து என்ன நினைப்பீங்க? நார்மல் எரெக்ஷன் வந்தா கூட அது அடையாளமே தெரியாது. என்னடா அந்த டைம்ல அப்படி இருந்தது எரெக்ஷன். ஏன் இப்ப இப்படி இருக்கு? அப்ப இது வந்து ஏதோ பிரச்சனை. ஸோ இந்த மாரி மாட்டிக்கிற கும்பல் தான் நெறைய இருக்கு. அப்ப எதுதான் டாக்டர் நம்ம ஆண்மை குறைபாடுன்னு சொல்லலாம்?